இன்னும் பல பேர் நம்ம வாழ்க்கையில் அவங்கவுங்க பாட்டில் ஏதாவது ஒன்று சொல்லிடுறது, அதை ஒரு தேவையில்லாத விஷயங்களை அப்படியே பரப்பி விடுறது, அது உண்மைக்கு புறம்பாக சில பேர் பேசுகிறது. அதை இத்தனை நாள் நம்ம வேலையில் இருந்தோம், அதை நம்ம ஒன்றும் கண்டுக்கல. ஆனால் இப்போ அது ரொம்ப வருத்தத்தை தருகிறது. எப்படின்னா, நாம் வேலைக்கு சேர்றப்போ சில பொருளாதார தேவை இருந்தது. அப்போ நம்ம திருமணம் பண்ணோம். அப்போ திருமணம் பண்ணுற நேரத்தில் நம்ம மனைவியை சார்ந்த ஒரு இது என்னென்னாக்கா, அவங்க கொஞ்சம் பொருளாதாரத்தை உதவி பண்ணாக்கா நாம் ஒரு நல்ல நிலைமைக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு கட்டம் இருந்தது. அப்போது அதில் 4 பேர் உட்காந்து பேசுகிறோம். நாங்கள் புரொஃபஸர் கண்ணுப்பாண்டி தலைமையில் 4 பேர் உட்காந்து, அது நானும் ஒருத்தன், இன்னும் 2 பேர் அதில் உட்காந்து இந்த மாதிரி என்ன மாதிரி அது ஒரு பொருளாதார உதவி பண்ணாக்கா அது திரும்ப கொடுத்துடணும் அப்படின்ற மாதிரி ஒரு அக்ரிமெண்ட்டு எங்களுக்குள்ளேயே. அது அதெல்லாம் சும்மா பேச்சுவார்த்தையில். அப்போது ப்ரொஃபஸர் கண்ணுப்பாண்டி என்கிட்ட சொல்கிறாரு, அப்படி அந்த பொருளாதார ரீதியாக அவங்க சப்போர்ட் பண்ணாக்கா நீங்கள் அதை திரும்ப கொடுத்துடணும் அப்படின்னு. இது பொண்ணோட சைடில். இது பொண்ணோட அப்பா கண்ணுப்பாண்டி, ப்ரொஃபஸர் கண்ணுப்பாண்டி, இன்னொரு சித்தப்பா, நான், இந்த 4 பேருக்குள்ளே தான் நாங்கள் என்ன பேசிக்கிட்டோம்னு தெரியும். இது வெளியே யாருக்கிட்டையும். அதுபோல் நாங்கள் கொஞ்சம் சொன்னது தான். சொல்லிவிட்டு எந்த மாதிரி பொருளாதார சப்போர்ட் கிடைச்சா கூடாது வேலைக்கோ, மற்றபடி அந்த கல்யாண சம்மந்தமாக இது பண்ணாலும் திரும்ப அந்த வேலைக்கு போன பிறகு திரும்ப ரிட்டர்ன் பண்ணிடணும் அப்படிங்கிறது தான் அக்ரிமெண்ட்டு. நாங்கள் பேசிக்கிட்டோம் சும்மா வாயில் அப்படின்னு சொல்லிவிட்டு வேலைக்கு சேர்ந்தாச்சு. வேலைக்கு சேர்ந்த பிறகு அந்த அக்ரிமெண்ட்டு என்ன நாங்கள் பேசிக்கிட்டோமோ, ஓரலாக பேசிக்கிட்டது, அது மாதிரியும் நம்ம பொண்ணோட அப்பாவுக்கு அந்த 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 பொருளாதாரத்தை நம்ம திரும்ப கொடுத்தாச்சு. அதில் அதில் இந்த குரூப்பில் இருக்கிற 4 பேருக்குமே அது தெரியும். ஆனால் இதில் ஏன் நான் இதை சொல்கிறேன்னாக்கா, வருத்தம் என்னன்னாக்கா, இந்த அக்ரிமெண்ட்டில் உட்காந்து பேசாத, சம்மந்தமில்லாத சில பேர் அவங்க தான் வேலை வாங்கி கொடுத்ததாகவும், ஏதோ பொருளாதாரத்தை அவங்க தான் சப்போர்ட் பண்ண மாதிரியும், எல்லாத்துக்கும் நாங்கள் தான் வேலை வாங்கி கொடுத்தோம், நாங்கள் தான் வீடு கட்டி கொடுத்தோம், இப்போ ஒரு பெரிய ஆளான பிறகு எங்களை மதிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு, அது ஏன்னா கூட்டு குடும்பத்தில் பொருளாதார ரீதியாக அவங்க சப்போர்ட் பண்ண முடியாதுன்றதுனால ப்ரொஃபஸர் கண்ணுப்பாண்டி இப்படி ஒரு 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 இதை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தா. அதனால தான் நான் அவரை நான் ரொம்ப மதிக்கிறது. நமக்கு என்னென்ன வாழ்க்கைக்கு தேவையோ அத்தனையும் பண்ணார். அதை பொருளாதார ரீதியாக எங்கேயாவது சப்போர்ட் கிடச்சா அது திரும்ப கொடுத்துடணுன்றது தான். கொடுத்தாச்சு. இதில் சம்மந்தப்படாத, இந்த பேச்சுக்கே சம்மந்தப்படாதவங்க நாங்கள் அது பண்ணோம். அதுக்கு பிறகு நாம் லெக்சராக ஜாயின் பண்ண பிறகு ஒவ்வொரு கட்டத்துலேயும் ஒரு எலிஜிபிலிட்டி இருக்குது அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு. அதுக்கு நாம் தான் முயற்சி பண்ணோம், முழுக்க முயற்சி பண்ணோம். என்னென்ன சீனியர் லெக்சருக்கு போகிறதுக்கு என்ன இது, ரீடருக்கு என்ன இது, அசோசியேட் ப்ரொஃபஸருக்கு என்னது, ப்ரொஃபஸருக்கு என்ன எலிஜிபிலிட்டி, இதெல்லாம் நம்ம பிஹெச்டி மாணவர்களை வச்சுட்டு பேப்பர் எழுதுறது, மற்ற எல்லா எலிஜிபிலிட்டி என்னென்ன வேணுமோ, பாயிண்ட்ஸ் வேணுமோ அதெல்லாம் நம்ம தான் பண்ணோம். இவங்க வெளியே கிராமத்தில் நாங்கள் தான் பண்ணோம் அப்படின்ட்டு. இது பொண்ணை பார்த்த அப்பா சொன்னால் கூட பரவாயில்ல. இதை சம்மந்தமே இல்லாத ஆட்கள், நான் சொந்தக்காரன்னு சொல்லிவிட்டு ஒரு இது பண்ணிவிட்டு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு பொதுமக்கள்கிட்ட மற்றவங்ககிட்ட நாங்கள் அது பண்ணோம் இது பண்ணோம். ஐயா, எலிஜிபிலிட்டி என்னவோ நாங்கள் சேர்ந்துட்டோம். அதுக்கு பிறகு ஒவ்வொரு கட்டத்துலேயும் பயங்கரமான போராட்டங்கள், ஒவ்வொரு இதுலேயும் போராடி நம்ம வந்திருக்கோம். இவங்க உடனே இவங்கெல்லாம் நம்ம வாழ்க்கையில் எப்பயுமே நம்மளை கண்டுக்கிட்டதில்லை. இதை நம்மளை படிக்க போட்டோம் ஒருத்தன், இப்போ வேலை வாங்கி கொடுத்து உதவி பண்ணுறது ஒருத்தங்க, அந்த மாதிரி உதவி பண்ணி அது என்னென்ன அதுக்கு நம்ம பேசிக்கிட்டோம்ன்றது அவங்களுக்கு தெரியாது. ஆனால் எல்லாத்தையும் பரப்பி விடுறது, இது எந்த விதத்தில் நியாயம்?